What is this, uncle? Is very, very wrong, uncle. Is very, very wrong. What is this, நடிகனே? It's very wrong, நடிகனே. It's very wrong. நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா? நீங்கள் நடத்தின கரூர் கூட்டத்தில் பஞ்சுவாலிட்டி இருந்ததா? லேட்டாக வந்தது இல்லை, ஏதாவது கொஞ்சமாவது நியாயம் இருந்ததா? உங்கள் ஃபேன்ஸ், அதாவது தற்கூரிங்க, சட்ட ஒழுங்கை ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். புஷி ஆனந்த் எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஓடி மறைஞ்சிட்டீங்களே, இதுக்கு உங்களுக்கு உலகத்திலேயே மறைந்து கொண்ட தலைவன் எஸ்கேபிஸ்ட்னு பேர் கொடுத்துடலாங்க நடிகரே. அட்ரஸ் அக்கா அப்படி கேளுங்க, சம கொஸ்டின். மக்கள் சக்தி விஜய்க்கு எதிரியோ இல்லை டிஎம்கே அரசுக்கு ஜால்ராவோ எதுவும் கிடையாது. முன்னாடியாவது கொஞ்சம் பிஜேபி சப்போர்ட்டராக இருந்தேன், ஒத்துக்கிறேன். ஆனால் எப்போ ஒரு சாவு கொத்து கொத்தாக ஆன உடனே தன்னுடைய கட்சிக்காக ஒரு கட்சி மேலே நடக்கும் அரசு மேலே அப்படியே போலீஸ் மேலே தப்பு போட்டாரோ ஒருத்தர், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஒருத்தர் அப்படியே போலீஸ் மேலே திருப்பி விட்டு அரசு தான் இதில் சதி பண்ணி உள்ளார்கள்ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். அவர் கொண்டு வந்தாரோ அதுலேருந்து நான் அந்த சப்போர்ட்டும் கிடையாது. நான் யோசித்து யாருக்கெல்லாம் ஓட்டு போடலான்னு யோசிக்கும்போது எனக்கு ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சிக்கு எதுக்கோ போயிருந்தபோது, உங்கள் ஏரியாவில் உங்களுடைய பகுதியில் யார் நல்லவரோ, யார் அது சுயேட்சைக்காரராகவே இருக்கட்டும், யார் உங்கள் குறைகளெல்லாம் கேட்டு தீர்க்குறாங்களோ, உங்களை தீர்க்குற ஆள் இல்லை, உங்கள் குறைகளை கேட்டு தீர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்கள ஊக்குவிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் எந்த கட்சியும் கிடையாதுங்க. ஆனால் ஒரு பேசும்போது, ஒரு தலைமைக்காக வரும்போது, ஒரு தலைமை பண்புக்காக வரும்போது ஒருத்தர் பேசியிருக்கார். அவர் பேசும்போது அந்த தலைமை பண்பே இல்லை, அந்த ஃபேன்ஸு போடுற ஆட்டம் மாதிரியே ஆட்டம் பண்ணி பேசியிருக்கார். அதில் அந்த ஃபேன்ஸை கவர்ந்தார். அவருக்கு எதிராக நம்ம சொன்னோன்னா அந்த ஃபேன்ஸ் கண்டபடி பேசுங்க, கண்டபடி நீங்கள் பேசுங்க, அதுக்கு உள்ள ஆக்ஷன்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். கண்டபடி பேசுங்க. நாங்கள் பொது இதாக பேசுகிறோம். இந்த கேள்வியெல்லாம் நீர் கேட்டீரே அன்று, இப்பொழுது மக்கள் கேட்கிறார்கள் இன்று உங்களை பார்த்து, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறோம். அவர் பாணியிலே கொஞ்சம் கேட்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் நடிகன் கிடையாது இல்லையா, நான் நடிகையும் கிடையாது, சும்மா பேசுகிற ஆள். அதனால் அதுவும் என்ன, இந்த யூடியூப்பில் சும்மா பேசுகிற ஆள். ஏதோ நம்மளால் பேச முடியறத கொஞ்சமாவது அப்படி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கட்டுமேன்னு பேசுகிற ஆள். நானும் யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற ஆள், அவ்வளோதானே வழியை. இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட எண்ணங்கள் என்ன, நான் இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன சரியாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் கூறுங்க. கண்டபடி பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டபடி கீழே கமெண்ட்டும் தான் வருது. அதுக்கு நான் ஆக்ஷனும் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு சில பேருக்கு தெரியும் ஆக்ஷனு. அதுவும் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இதில் பேசினா விஜய் ஃபேன்ட்டேருந்து ஃபோனு நம்ம கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் என்னது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்தவங்கள்ட்டேருந்து கண்டபடி மெசேஜ் என்னுடைய மெசேஜ் பாக்ஸுக்கு வந்தது. உடனே என்ன பண்ணேன், கூப்பிட்டேன், நல்லா கண்டபடி திட்டினேன். அப்போயே பயந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கம்பெனிக்கு ஃபோனை போட்டேன். இப்படி பாருங்கள், ப்ராட்பேண்டு கொடுக்குறவங்க உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் இப்படி தற்குறியாக இருந்தால் என்ன பண்ணுறது. இப்படி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு ஒன்று, அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்திருக்காங்க. அது மாதிரி பர்சனல் என்ன நோண்டினீங்கன்னா எது ரைட்டோ எது சரியோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் அங்கிள். விஜயண்ணா சிச்சி நல்லா இல்லை. விஜய் ப்ரோ ஏன் நல்லாவே இல்லையே தம்பி விஜய். உறவை வச்சே கூப்பிட முடியாது. மாமா விஜய், ஐயா வேண்டாம், அவர் தான் மாமான்னு கூப்பிட சொன்னால் எல்லோரும் மாமா கூப்பிடலாம். வேண்டாம்.
பின்ன என்ன சொல்கிறது, உங்களோட ப்ரொஃபஷனை வச்சே கூப்பிடலாம். ஏன்னா நீங்களும் அப்படி தானே, ஃபஸ்ட்டு ஒன்றும் சொல்லாமல் அங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் பம்மிட்டு சிஎம் சார் அப்படிங்கிறீங்க. இப்போ உங்களையும் உங்கள் ப்ரொஃபஷனை வச்சே நாங்கள் கூப்பிடுறேன், பதில் சீக்கிரம் கொடுக்கணும். அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். குத்தடி உங்களுக்கு மனசாட்சின்னு 2 இருந்ததுன்னா, சேச்சா 1 இருந்ததுன்னா நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் கூத்தாடி. நோ தப்பு ராங் ப்ரோ, ராங் அப்படி சொல்லக்கூடாது. கூத்தாடி சொல்லக்கூடாது. உங்களை மாதிரி அங்கிள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கூத்தாடி அது நடிகனே உங்கள் ப்ரொஃபஷனை தான் சொல்கிறேன், அது ஒரு டீசெண்டாக சொல்கிறேன். நடிகனே உங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்களேன். உங்களை மாதிரியே கேட்குறேன். நீங்கள் நடத்துகிற இந்த ஆட்சியில் நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாமல் இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. நீங்கள் நடத்தின கரூர் கூட்டத்தில் பஞ்சுவாலிட்டி இருந்ததா? லேட்டாக வந்தது இல்லை, ஏதாவது கொஞ்சமாவது நியாயம் இருந்ததா? உங்கள் ஃபேன்ஸ், அதாவது தற்கூறிங்க, சட்ட ஒழுங்கை ஃபாலோ பண்ணாங்களா? இல்லை அதுக்கு தான் நீங்கள் ஏதாவது எஜுகேட் பண்ணீங்களா? இல்லை அதை அவங்க ஃபாலோ பண்ணாததுக்கு நீங்கள் ஏதாவது கொஞ்சமாவது வருத்தம் தெரிவிச்சிங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா? குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருந்ததா? இல்லை அங்கு இருந்த பொது உடைமைகளுக்கு, மற்றவர்களோட சொத்துகளுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருந்ததா? அவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த மக்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களா, சோறு கொடுத்தீங்களா? இல்லை குறைஞ்சபட்சம் அவங்க செத்து போன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடனே பார்த்தீங்களா? அதை கூட விடுங்க, பத்திரிகையாளர் கேட்கும்போது திரும்பி நின்று வருத்தம்னு தெரிவிச்சுட்டாவது போனீங்களா? ஒரு வார்த்தை சொன்னீங்களா? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க நடிகனே, சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுல தான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலி. எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்களை பார்த்து எப்படி சிரிக்கிறாங்கன்னு நான் சொல்லட்டுமா? நீங்கள் இதுவரைக்கும் நடத்தின கூட்டத்தில் 45 பேர் செத்து போயிருக்காங்க. அதுவும் மொத்தமாக கரூர் கூட்டத்தில் 41 பேருங்கிறாங்க. இன்னும் இது விஷயங்கள் வரல, பல பேர் காயத்தோடு இருக்காங்க. 41 பேர் மொத்தமாக செத்து போயிருக்காங்க, அப்படியே குவியலாக. இது எப்படின்னாக்க, உங்கள் தற்கூரி கூட்டத்து இந்த டாஸ்மார்க்குக்கு போய், அவர் டாஸ்மார்க் திறந்துருக்காரு, உங்கள் தற்கூரி கூட்டம்லாம் டாஸ்மார்க்கு போய் அடிச்சுவிட்டு வந்து ஏறி முதித்து சாகடிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் சொல்கிற அந்த பெண்கள் 18 பேர், குழந்தைகள் 15 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் 15 பேர், ஆண்கள் 10 பேர், இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. யாருனாலனாக்கா இதே டாஸ்மார்க்குக்கு உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு குடிச்சிட்டு கண்ணு முன்னு தெரியாமல் முதிச்சிருக்காங்க அவங்களும். அது மட்டுமா, இது வரைக்கும் உலகத்திலேயே எந்த கட்சியும் செய்திடாத, ஏன் சினிமாவில் கூட ஒரு காட்சியாக கூட வந்துடாத, உலகத்திலேயே முதன்முறையாக ஒரு தலைவன் இது நடந்ததுக்கு ஓடி போய் அவன் கூட்டத்தோட ஓடி போனதுக்கு, அதாவது உங்கள் கூட்டம் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஓடி மறைஞ்சிட்டிங்களே, இதுக்கு உங்களுக்கு உலகத்திலேயே மறைந்து கொண்ட தலைவன் எஸ்கேபிஸ்ட்னு பேர் கொடுத்துடலாங்க நடிகரே. சிஎம்மை பார்த்து வாயில்லாத கூட அழுன்னு சொன்னீங்க, சிரிக்கும்னு சொன்னீங்கல்ல, உங்களை பார்த்து வாயில்லா கல் செவுறு அதுங்கெல்லாம் பார்த்து, அந்த கும்பலில் நீங்கள் பண்ணின இந்த கூத்துக்கு பார்த்து அதுங்கெல்லாம் வாயிலையும் வயரத்துலேயும் அடிச்சுட்டு என்ன கல்லுங்க கூட அழும். அந்த கடவுளே, நீங்கள் கும்பிட்ற அந்த ஜீசஸே சிரிக்கிறார் உங்களை பார்த்து. இப்படி ஒரு படைப்பை படைத்தோமே அப்படின்ட்டு சிரிக்கிறார். மற்றவங்களை கேள்வி கேட்கும் முன்னாடி உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்களோட செயல்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உடனே நீங்கள் வருத்தம் தெரிவிக்காமல் ஓடி நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு வாயில்லா ஜீவன், உங்கள் கடவுள், எங்கள் கடவுள் எல்லாரும் வழிச்சிட்டு சிரிக்கிறாங்க நடிகனே.
மற்றவங்கள பார்த்து ஆட்சியை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் வேற அரசு மேலே உடனே பழியை போட்டுட்டீங்க பாருங்கள். வருத்தம் தெரிவிச்சுட்டு நீங்கள் பழி போட்டிருக்கலாம். உடனே அரசு மேலே பழியை போட்டு இங்கே பாருங்கள். அதில் நீங்கள் எஸ்கேபிஸ்ட்னு உங்களுக்கு பெரிய பட்டத்தை கொடுத்துட்டு அனைவரும் சிரிக்கிறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அது மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுத்துட்டா போதுமா நடிகனே? காசு என்னடா காசு அப்படின்ட்டு நீங்கள் மேடையில் அவ்வளவு காசு சம்பாதிச்சுட்டு பேசினீங்க. இப்போ அந்த காசால் குடும்பத்தில் வாயை அடைக்கிறீங்க. குடும்பத்துக்கு 20 லட்சம்னு கொடுத்துட்டா போதுமா? நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறதோட பாதி அமௌண்ட் 80 கோடி 90 கோடி தான் இப்போ கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வாங்குறது 200 கோடி. இப்போ மக்களுக்கு குடும்பத்துக்கு 20 லட்சம்னு கொடுத்து பாவம் வாயில்லா மக்கள் அதை வாங்கிட்டு ஜால்ரா போடுறவங்க உங்களுக்கு போடுறாங்க. இப்போ உங்களால் உணர முடியுதா? 20 லட்சம் கொடுத்துட்டு உங்களால் அவங்களோட வலியை உணர முடியுதா? அவங்களுக்கு உயிரே போயிடுச்சு. அங்கே இந்த 20 லட்சம் மட்டும் போதுமா? இப்போ அவரை கேட்குறீங்களே, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு. நாங்கள் உங்களை கேட்குறோம், குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுத்துட்டா போதுமா? அவர்கள் வலியை உணர்ந்தீர்களா? கேட்குதா ப்ரோ? சே கேட்குதா நடிகனே? கேட்குதா அங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்களே. நாங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா? கேட்கணும். இதை மக்கள் பரவலாக ஆக்கி நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்து இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னாடி பேசினதுக்கு வருத்தப்படணும். தப்பாக பேசினோம். ஒரு தலைவர்னா என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்ன கொள்கை எனக்கு இருக்குது, இதை தான் சொல்லிட்டு வரணும் நடிகனே. உங்கள் கூட்டத்துக்கு மக்கள் கொத்தா செத்து போனாங்க. கொத்தா நடிகனே, உங்கள் கூட்டத்துக்கு மக்கள் கொத்தா செத்து போனாங்க. எப்படி? கொத்தா செத்து போய் 41 45 மேலே செத்து போனாங்க. இனி நீங்கள் சிஎம் ஆகிறதோ இல்லை உங்கள் கூட்டத்துக்கு வரத்துக்கோ ஒட்டுமொத்தமான தமிழ்நாடே நடுங்குறோம். எங்கள் நடுக்கம் உங்களுக்கு புரியுதா? விஜய் நடிகனே, உங்களுக்கு எங்கள் நடுக்கம் புரியுதா? அவரை கேட்குறீங்களே, உணர்றீங்களான்னு. உங்களுக்கு மக்களோட நடுக்கம் புரியுதா? உங்கள் கூட்டத்துக்கு வந்தாலே ஏதானு மயக்கம் விடுறாங்க, செத்து போகிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் அடுத்தது உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. அவங்கெல்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும். நீங்கள் அன்று கேட்டதுக்கு இன்று பதில் நாங்கள் கொடுக்குறோம். அன்று மேடையில் இருந்து என்னென்னலாம் கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வியை இப்போ நாங்கள் நீங்கள் பண்ணினதுக்கு கேட்குறோம். அதே மாதிரி இனி பண்ண போகிறத ஒழுங்காக வரிசை போட்டு கரெக்டாக பண்ண ஒரு தலைமை பண்போட, எந்த நீதிபதிகள் சொன்ன மாதிரி தலைமை பண்போட. இது நீதிபதி சொன்னால் ஏன் நீதியை மட்டும் சொல்லணும், சட்டத்தை மட்டும் சொல்லணுங்கிறீங்க? நாங்கள் மக்கள் சொல்கிறோம், தலைமை பண்போடு வாங்க. நீங்கள் அவரை அப்படியே அவர் மேலே போட்டிங்கனாலும், அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், எந்த அரசும் எந்த கட்சியும் தன் தொண்டன் சாகணும்னு எதிர்பார்க்க மாட்டான்ட்டு. அந்த அரசு இந்த தப்பெல்லாம் பண்ணினதுனால, சதியோடு இந்த தப்பு பண்ணினது நீங்கள். அட்லீஸ்ட் எங்களோட கட்சியில் இந்த விபத்து நடந்துருத்துன்னு நீங்கள் சொல்லியிருந்தாலாவது பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நடிகனே, உங்களை மாற்றிக்கங்க. மாற்றிட்டு நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நான் வரவேற்கிறேன் உங்களை.